தேவன் நம்மிடத்திலே கேட்பது நம்முடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது, ஓய்வு நாள் என்பது தேவனை தரிசிக்கின்ற நாள், தேவனோடு உறவாடுகின்ற நாள், தேவனை ஆராதிக்கின்ற நாள். பரலோகமே உம்மை தொழுவதால், கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் தூயாவி திருத்தலத்தில் உம்மை தொழுகிறோம். கர்த்தாவே நீர் எழுந்தருளும், எங்களுக்குள்ளே நீர் எழுந்தருளும். உம்முடைய கதிர்களை எங்கள் மேல் பரவச் செய்தருளும். நீதியின் சூரியனை, காலை கதிரவனை, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான பேரொளியே, நீர் இப்பொழுது உதித்தெழுந்து உம்முடைய கதிர்களை, உம்முடைய பிரகாசத்தை நீர் எங்கள் மேல் உதிக்கச் செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் போதும் ஐயா, உம்முடைய அருள் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இந்த இடத்திலே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. உம்முடைய அருள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. வெல் மருதி எங்கி மரபு சந்தி பூதனா ஒல்கரபதி எம்பிரகணாதி எம்பிரபு செல்வியா. உம்முடைய சுவிசேஷத்தின் இந்த ஒளியானது உலகமெங்கும் இருக்கிற எல்லா மதத்தவர்களுக்குள்ளும் ஒளியினருக்குள்ளும் பிரகாசிப்பதாக. இந்த சுவிசேஷனுடைய ஒளி பிரகாசிக்க முடியாதபடிக்கு மக்களுடைய கண்களை குருடாக்குகின்ற இந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிலிட் லூசிபர், அவனுடைய கூட்டம், அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால், மாசற்ற இரத்தத்தினால் அவையெல்லாம் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. உங்கள் தூய இரத்தத்தினால், மாசற்ற இரத்தத்தினால் எல்லா கண்களும் இப்பொழுது திறக்கப்பட்டு இப்பொழுது உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவார்களாக. இங்கே பிரசங்கிக்கின்ற இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் எல்லாருடைய கண்களை திறக்கட்டும், அகக்கண்களை திறக்கட்டும், ஞான கண்களை திறக்கட்டும். உம்மை அறிகிற அறிவை இப்பொழுது கொண்டு வருவதாக. கல்மரா உச்சம்பரபூதி செல்வியா. தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, பரிசுத்த தகப்பனை, உம்முடைய குமாரன் பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதங்களும் அறிகுறிகளும் நடப்பதாக, புதுமைகள் நடப்பதாக. பெய்யல் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனை விட்டு வெளியேறுவதாக, குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, தீமைகள் வெளியேறுவதாக, தீய சக்திகள் வெளியேறுவதாக. ஒய்யம் பிரகணபதியம் பிரபு செல்வியா ஒல்கரபதி எம் பிரபு செல்வியா. ஜாயிலிஸ் ட்ரைண்டுத்தல்பே அக்கினி, உங்கள் அக்கினி நெருப்பு இப்பொழுது இறங்கட்டும். உங்கள் அக்கினி இப்பொழுது ஆமே. தேங்க்யூ ஃபார் எல்லா தீய சக்திகளையும், தீய ஆவிகளையும், தீய கிரியைகளையும் இப்பொழுது அழைப்பதாக. இந்த சுவிசேஷனுடைய ஒளி பிரகாசிக்காதபடிக்கு கண்களை கூட அவிசுவாசத்தை கொடுத்து தோல்வியை உண்டாக்குற சாத்தானை, உன்னையும் உன் கூட்டத்தாரை இப்பொழுது கட்டுகிறேன், நிர்மலமாக்குகிறேன், அழித்து ஒழிக்கிறேன். எல் மரது எங்கி மரபு. தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது கண்களை திறந்தருளும். லீதியானுடைய கண்களை திறந்த தேவன் இப்பொழுது எல்லாருடைய கண்களையும் திறந்தருள்வீராக. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கின்ற பொழுது எல்லாருக்குள்ளேயும் தேங்க்யூலாம் அக்கினி இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, நோய்கள் தீர்வதாக, பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் அருந்து போவதாக. கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு, பிசாசினால் கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்படுவார்களாக. உபயாரிவி அங்கரபதி எம்பிரபு செல்வியா. விடுதலை ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. இப்பொழுது விடுதலை நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. தேங்க்யூலா. விடுதலை கட்டவிழ்கிறேனையா. தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. நீர் இப்பொழுது உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் கூட்டத்தை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசுவீராக. நீர் பேசுகின்ற பொழுது எல்லா இதயங்களும் இப்போ அனல் மூன்று எழுதுவதாக. எல்லா இதயங்களிலும் உம்முடைய தீ கொழுந்து விட்டு எரியட்டும். தேங்க்யூ ஃபாதர். அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கிறேன்னு சொன்ன ஜீசஸ் இயேசுவே, இப்பொழுது நீங்கள் போட வந்த அக்கினி, அந்த பரிசுத்த நெருப்பின் ஞானஸ்நானம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், குடும்பத்துக்குள்ளும் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அக்கினி எரியட்டும், அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும், அபிஷேகம் நிரம்பி வழியட்டும். தேங்க்யூ ஃபாதர். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்கள். பிரசங்கி 12வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு என்ன செய்கிறது? எழுந்து போகிறது. கரங்களை தட்டி நாம் என்ன செய்வோம்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் என்ன செய்கிறது? நல்லா கவனிப்போம். 2 விஷயத்தை சொல்றார். இந்த மண்ணில் கையினால் மண்ணில் இருந்து உண்டாக்கிய தேவனுடைய கையினாலே உருவாக்கிய இந்த சரீரம் இது மண்ணுக்கு போகிறது. ஆனால் அவருடைய நாசியிலிருந்து ஊதப்பட்ட அந்த ஜீவன் ஆவி அது விண்ணுக்கு போகிறது. போன வாரத்தில் சொன்னேன், அதாவது தொடக்க நிலை. இன்னைக்கு நடக்கிற மத வழிபாடுகள் எல்லாம், சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஆரம்ப நிலை, பேசிக் ஃபவுண்டேஷன், எல்கேஜி யூகேஜி. அப்போ முதிர்நிலைன்னா என்ன? அதனால பவுல் இங்கே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார். இந்த சோல், இந்த ஆன்மா, இந்த ஆவி விண்ணுலகத்துக்கு போகிறதுக்காகத்தான் திரும்பவும் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? விண்ணுலகத்திலிருந்து வந்த இந்த ஆன்மா ஜீவன் திரும்பவும் அந்த விண்ணுலகத்துக்கு போகிறதற்கு இந்த பூமியிலே மனிதன் சில விலக்கரியங்களை செலுத்த வேண்டும். போன வாரம் சொன்னேன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மைமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் என்னும் யாகம். இந்த ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது அதில் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஆமே, அர்ப்பணம், ஆராதனை. இந்த 3 விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்னா இதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஸ்தோத்திர பலி என்பது வெறும் சொல்லல்ல, இது யாகம். ஆண்டவரே, என்னை நான் என்ன செய்கிறேன்? ஆமே, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய விருப்பத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய விருப்பத்தை என்ன செய்கிறேன்? தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்பத்தை நான் என்ன செய்கிறேன்? கையளிக்கிறேன். அர்ப்பணம். ஆகவே இந்த ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தும் உமக்கு சொந்தமானது. இதை நான் உமக்கு என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். 3வது ஆராதனை. இந்த ஆராதனை என்பது ரொம்ப மிக முக்கியமானது. பரலோகத்தில் அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆராதித்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆராதனை என்பது ஒரு தொழுகை. பரலோகமே உம்மை தொழுவதால் கர்த்தாவே அங்கே வாசம் செய்கிறேன். ஆலயத்தில் உம்மை தொழுகிறோம். நீர் எழுந்தருளும். நீர் எங்களுக்குள்ளே என்ன செய்தருளும்? எழும்பி நீர் செயலாற்றும். அப்படிங்கிறதா இதனுடைய உண்மையான அர்த்தங்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கி இந்த பகுதிகளை நம்ம பார்க்க போகிறது, இந்த பேசிக்லே தொடக்க நிலையில் இருந்தோம்னு சொன்னால், இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போகும், ஆவி விண்ணுக்கு போகணும்னு சொன்னால், இதை பவுல் 2 கொரிந்தியரில் அழகாய் சொல்லுவார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் சரீரத்தில் இருந்தானா? சரீரத்துக்கு புறமே இருந்தானோ? அதை அறியே தேவன் அறிவார். அந்த மனுஷன் எங்கே? பரதேசிக்கு, பரலோகத்துக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷன் பேச, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க மனுஷன் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான். நல்லா நீ கவனிக்கணும். வாக்குக்கு எட்டாது. மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, தெய்வம் பேசுகிற வார்த்தை, கடவுள் பேசுகிறதை கேட்டான். அதனால நான் சொன்னேன், ஆரம்ப நிலையில் இருக்கிறவனுக்கு, எல்கேஜியில் யூகேஜியில் இருக்கிறவங்களுக்கு இந்த
மத சடங்காச்சார வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது, இது விளங்காது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், இந்த சரீரம் மேலே உயிரோடு இருக்கும்போதே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது எங்கே போச்சு? 3ஆம் 4ஆம் வானம் மட்டும் என்ன செய்யப்பட்டது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கே அவன் ஆவியில் எதிரே சரீரத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானாங்கிறத நான் என்ன செய்யலை அறியே. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் சொல்கிறாரு, மனிதர்கள் பேசப்படாத வார்த்தைகளை, அங்கே தெய்வீக வார்த்தைகளை அவன் என்ன செய்தான்? கேட்டான். பரதேசி அன்னைக்கு கல்வனை இயேசுகிட்ட கேட்குறான், உம்மோடு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? எனக்கு உத்தரவுன்னு சொல்லும்போது, இன்று என்னோடு கூட நீ என்ன செய்வாய்? பரதேசியிலே இருப்பாய். அதனால் இந்த பரதேசிகள், இந்த விவசாய நிகழ்ச்சி என்பது நம்ம எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுனா மேலே பரலோகத்திற்குள்ள பரதேசிகளை கொண்டு சேர்க்கிற வழிகளை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த மத ரீதியாக சடங்காச்சார ரீதியாக இன்னைக்கு போகிற எல்லாருமே என்ன செய்ய முடியாதுன்னா மேலே என்ன செய்ய முடியாது, பரதேசிகள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த எபிரேயர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மறுதளித்து போனவர்கள் பார்த்தவன் உனக்கு செல் அனுப்பியிருந்தோம். அதாவது இந்த 2 விஷயத்தை பார்க்கணும், ஆரம்ப நிலையும் முதிர்நிலையும். இந்த முதிர்நிலை என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் பணியில் 2ஆம் அதிகாரத்தில் பாத்தியமதை எடுத்து வச்சிருக்கேன். 2ஆம் அதிகாரத்தில் அன்னை மரியாளும் மற்ற அப்போஸ்தலர்களும் 120 பேர் என்ன செஞ்சாங்கன்னா மாடி அறையில் கூடி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த உயர்ந்த நிலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நெருப்பு என்ன செய்ததுன்னா இறங்கி வந்தது. அக்கினிமயமான நாவுகள் வந்து அவங்களை மூடியது. இந்த மாமிசத்தினுடைய செயல்கள், தன்மைகள், இந்த உலக ரீதியான வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் அழிந்து அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் பரவசப்பட்டு மெய் மறந்த நிலைக்குள்ளாகி அவர்கள் ஆவியின் தூண்டுதலினாலே ஆவியிலே என்ன செய்தார்கள்? பல்வகை பரவச்ச பேசிகளை, அந்நிய பாசைகளை, தூதர் பாசைகளை, பரலோக பாசைகளை பேசினார்கள். இது அடுத்த நிலை, 2ஆம் படி. நான் சொன்ன முதல் படி எல்கேஜி யூகேஜி, கோயிலுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, ஞானஸ்தானம் கொடுக்கறது, அப்புறம் மனந்திருந்தல் செய்தி சொல்கிறது, அடுத்து மரணம், அதுக்கப்புறம் நித்தியம், மோட்சம், நரகம், இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் இது ஆரம்ப நிலைகள். ஆனால் அடுத்த கட்ட நிலைக்கு நீ போவோம்னு சொல்லும்போது இது ஒரு மனிதன் கடவுளுடைய பாதத்திலே காத்திருக்கும் போது, இருதயம் அவருக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் போது, இருதயத்திலே அந்த 4வது வாசல், 4ஆம் நிலை, 4ஆம் முத்திரை ஓப்பன் ஆகும் போது என்ன செய்யறான்? கடவுளை மட்டும் பார்க்கிறான். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு சொந்தமாக வேணும் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற நிலை. இதை ஆண்டவரே என்ன செய்யறாருன்னா கொர்நேலியுவுக்கு சொல்றார். அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அந்த 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க? தூதுவன் தரிசனமாகி சொல்லுவார், கொர்நேலியுவே, நீ இந்த பூமியில் பண்ண ஜெபங்களும் உன் தேவ பக்தியும் தான தர்மங்களும் அன்னதானங்களும் பரலோகத்துக்கு எட்டி விட்டது. தேவனுக்கு உன்னை பற்றி என்ன செய்தது? ஞாபகப்படுத்தி விட்டது. தேவன் உன்னை நினைக்கும்படியாக நீ செய்த ஜெபம், நீ உன்னுடைய பக்தி, நீ பக்தியாக இருந்தது, உன்னுடைய மன்றாட்டுகளாக என்ன செஞ்சிருச்சு? இன்னகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துட்டப்பா, இது பத்தாது, இதுக்கு அடுத்து ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நான் உனக்கு சொல்லுறதை நீ என்ன செய்யணும்னா செய். இங்கே பேதுரு என்கிற மனுஷன் இன்ன இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? தங்கி இருக்கிறாரு. நீ ஆள் அனுப்பி அவரை வர சொல்லி உன் வீட்டுக்கு அவர் வரும்போது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உனக்கு சொல்லுவார். நீ தேவனிடத்தில் வந்து சேருகிறதற்கு இந்த உடலை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு உன் ஆவி பிரியும் போது நீ மேலே வந்து வர்றதுக்குரிய வழியை என்ன செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த பூமியில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி என்ன செய்கிறாருன்னா அனுப்புகிறாரு. அவர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே பேதுரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ராயப்பர் அங்கே ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் ஜெபத்தில் மேலே மாடியில் எரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிட்டு, சாப்பாடு இல்லை. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது மேலேருந்து ஒரு தரிசனம் இறங்கி வருது. கூடு என்ன மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கு. அதில் பன்னி இருக்குது, முயல் இருக்குது, மற்ற சிங்கங்கள் இருக்குது, மற்ற மிருகங்கள்லாம் இருக்குது. ஐயையோ, பன்னி இருக்கே, அருவருக்கப்பட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு அருவருப்போடு பார்க்கும்போது கண்ணு முழிக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ இப்போ போகக்கூடிய இடம் அருவருக்கக்கூடிய இடம், நீங்கள் சொல்கிற நீங்கள் அருவருத்துட்டு இருக்கிற இடம், நான் படைத்த படைப்புகள் எல்லாம் எதுவும் அருவருக்கத்தக்கதல்ல, அது எனக்கு பிரியமானது. அதனால் ஏன் பேதுருவே, ராயப்பா, நீ நினைச்சி 3 பேர் உன்னை தேடி வர்றாங்க, அவங்க கூப்பிடுற இடத்துக்கு நீ போ.
அங்கே நான் என்ன செய்யணுங்கிறத உனக்கு நான் என்ன செய்வேன். இன்னைக்கு இந்த பேசிக் நிலைங்கிறது என்னன்னு சொன்னால் மதம். நான் இந்த மதம் அந்த மதம், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவங்க இது புறஜாதிகள் இந்துக்கள் அப்படின்னு இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறான். அந்த உலகத்தில் மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பிரித்து பாகுபாடு பார்த்து வேறு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு அருவருப்பான என்ன செய்ய பாவிகள்னு சொல்லி மனசில் ஒரு திண்டை வச்சிருக்கிறான். அப்படி தான் இது ஆரம்ப நிலை. ஜெபம் பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஆராதனை நடக்கு, மற்ற எல்லாம் நடந்துட்டு இருக்கு, தானங்கள் தர்மங்கள் நடந்துருக்கு, சாப்பாடு போடுறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரன் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க. பெந்தைகாசுக்காரன் ஆட்சிக்காரன் ஏற்றுக்க மாட்டான், ஆட்சிக்காரன் என்ன செய்ய மாட்டான், பெந்தைகாசுக்காரன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். இந்துக்களை எல்லாம் எந்த மதத்துக்காரன் என்ன செய்ய மாட்டான். அதனால் இங்கே சொல்றாரு, நான் படைச்ச படைப்புகள் எல்லாருமே எனக்கு, என்னுடைய ஆன்மாக்கள், எனக்கு பிரியமானவர்கள். நான் அவங்களை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி என்ன செய்வேன்னா, அந்த மேல் உலகத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் என்னுடைய உலகத்தில் நான் அவர்களை சேர்த்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். கைதட்டில பார்ப்போம். அதனால பேதுருவே சொல்றாரு, நீங்கள்லாம் புறஜாதிகள், உங்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம், உறவு கொள்ள மாட்டோம், தொடர்பு கொள்ள மாட்டோம். ஆனாலும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கிறார். ஏன்னா உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்கி புனிதமாக்கி முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தை சாபத்தையெல்லாம் நீக்கி அந்த பிசாசின் பிடியிலிருந்து கட்டிலிருந்து உங்களை விடுவிச்சு இன்னைக்கு அவருடைய ஆவியினால் நிரப்பி என்ன செய்ய போகிறாருன்னா உங்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள போகிறார்னு அவர் பிரசங்கம் பண்ணும்போது, ராயப்பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, பேதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் பிரசங்கத்தை கேட்ட யாவரும் என்ன செய்தார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கைதைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கடமை. இதுதாயா அடுத்த நிலை, இரண்டாவது நிலை. அதனால இன்னைக்கு நாங்கள் பக்தியாக இருக்கிறோம். உன் பக்தியும் உன்னுடைய ஜபங்களும் மன்றாட்டுகளும் பரலோகத்துக்கு வந்துட்டு. இது அப்போஸ்தலர் பணி 10 பார்த்திமதை எடுத்து வச்சுட்டு ராணிகள் வாசம். அப்போஸ்தலர் 10 2வது வசனம். 10:2 அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கலாம். எல்லா மருத்துவர்கிட்ட என்ன இருக்குன்னா தேவ பக்தி இருக்கு. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் குடும்பத்தோடு நினைச்சாங்க. பொண்டாட்டி புள்ள மாமியா எல்லாரும் வீட்டார் அனைவரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, ஜெப கூட்டத்துக்கு போகிறது, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறது, ஓசை கூட்டத்துக்கு போகிறது, முனிவர் ஜெபத்துக்கு போகிறது. வீட்டார் அனைவரோடும் என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, கோயிலில் நல்ல அன்னதானங்களை போட்டு, சாப்பாடு போட்டு, பிரியாணி போட்டு, தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம். எப்பொழுதும் நம்மளை மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே இந்த ஓசை கூட்டத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் குர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், போதும், உன் ஜெபமும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டிட்டுப்பா, ஞாபகப்படுத்தி உன்னை கடவுள் நினைக்கும்படியான காரியங்களை நீ நினைச்சிட்ட செய்து விட்டாய். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவன் பிரியப்படக்கூடிய அவருக்கு உன்னை பற்றி அறிமுகப்படுத்த ஞாபகப்படுத்தக்கூடிய செயல்கள் எதுன்னு சொன்னால் ஜெபங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு, இது ஆரம்ப நிலை, தொடக்க நிலை. இதை பண்ணது ரைட்டு தான். இப்போ அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ 2வது நிலைக்கு போனால் என்ன செய்ய, நீ பேதுருவா என்ன செய்யிட்டு வா, போப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய பேதுருவா அழைச்சிட்டு வாப்பா. இவர் ஆள் அனுப்புகிறார். அவர் தோல் 12 வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, தங்கி இருக்கிறாரு. அப்படின்னு உடனே அங்கே போய் ஆள் அனுப்பி இப்போ கூட்டிகிட்டு, இதை வந்து நீங்கள் வீட்டில் போய் வாசல் பார்த்துக்கோங்க, அது கீழே வரும். அப்போ பேதுரு என்ன செய்கிறாருன்னா அங்கே வர்றாரு. நீங்கள் புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் என்ன செஞ்சோன்னா உங்களை அருவருப்பாக நினச்சி உங்கள்கிட்ட வராமல் இருந்தோம். இந்த காட்சியை ஆண்டவர் காட்டும் போதே இந்த மிருகம் அசுத்தமான மிருகமே, தீட்டுள்ள மிருகம் இந்த கூட்டில் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் படைப்புகளில் நீங்கள் தீட்டு உள்ளவங்க, பாவிகள், கடவுள் வெறுக்கிறவங்க, கடவுளை விட்டு வேறு இதில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் கடவுள் அப்படி என்ன செய்கிறவரில்ல, அருவருப்பாக என்ன செய்கிறவரில்ல, நினைக்கிறவரில்ல. அதனால் ஓன்ட்ட போக சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார், உங்கள்கிட்ட போக சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். எதுக்கு அனுப்புனார்னு சொன்னால், நீங்கள்
இந்த முதல் மனுஷன் இழந்த அந்த கடவுளுடைய ஆவியை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைவிட்டு முதல் மனுஷன் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதனால முதல் மனுஷன் சாபத்துக்குள்ளாயிட்டான். இப்போ நீங்க சாபத்துக்குள்ள இருக்கிறீங்க, பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க. இந்த சாபத்தையும் பாவத்தையும் போக்குறதுக்கு தான் யார் வந்தார்னா ஜீசஸ், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? அவரை நீங்க என்ன செஞ்சு போட்டீங்கன்னா சிலுவையில் அரைஞ்சு என்ன செஞ்சுட்டீங்க? ஆணி அடிச்சு கொண்டுட்டு அவரை மறுதளிச்சிட்டீங்க. ஆனா அவர் வந்ததுனால தான், அவர் பாடுபட்டதுனால தான், அவர் ரத்தம் சிந்துறதுனால தான் இந்த சாபம் நீங்கி, இந்த பாவம் நீங்கி, இந்த பிசாசின் கட்டிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு கடவுள் மீண்டும் தன்னுடைய ஆவியை, ஜீவ ஆத்மாவை, பரிசுத்த ஆத்மாவை நம்மீது இணைச்சுகிறார், இறங்க பண்ணுகிறார். இதை பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் இறங்கி வந்து அவங்க அத்தனை பேரையும் நிறைச்சார். அத்தனை பேரும் அந்நிய பாஷையில், தூதர் பாஷையில் அவங்க இணைச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி கடவுளை மைமைப்படுத்த ஆரம்பித்தார்கள், பலியிட ஆரம்பித்தார்கள். இருதயத்திலிருந்து பலி செலுத்தி தேவனை அணிசிறார்கள், தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள் அப்படின்னு அங்கே இணைக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேசி முடிக்கிறார். அதனால இந்த முதல் நிலைங்கிறது வந்து பக்தி நல்லதுதான், ஜபம் நல்லதுதான், தான தர்மங்கள் நல்லதுதான், வீட்டார் அனைவரோடும் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுறது, ஓசு கூட்டத்துக்கு போகிறது, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறது, திருவிழாவுக்கு போகிறது, அந்தூரியார் திருவிழாவுக்கு போகிறது, மாதா திருவிழாவுக்கு போகிறது, இதெல்லாம் ஓகே, ரைட். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்ப நிலை. இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கப்பா. இந்த நிலையோடு நின்னீங்கன்னா நீங்கள் எங்கே வர முடியாது. இந்த பெருசங்களை சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஆவி என்ன செய்யாது? தன்னை தந்த தேவனிடத்தில் என்ன செய்யாது? இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வரணும்னு சொன்னால் அவருடைய ஆவியை, அருளை, அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது இரண்டாவது நிலை. இதை நீங்கள் பெறணும். இப்போ நம்ம இந்த பகுதியை அடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அடுத்த பகுதியில் மீதி உள்ள காரியங்களை என்ன செய்கிறேன்னா சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.